பெண்களின் வலிமையை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட மகளிர் தின விழா அம்பாறை திகாமண்டலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முத்து ரத்வத்த தலைமையில் இடம்பெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பிரதி அமைச்சர் வசந்த பியதிச, பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரியந்த மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். மாணவர்களின் கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இங்கு உரையாற்றிய பிரதமர் பெண்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் சமூக அரசியல் செயற்பாட்டில் தலைமை தாங்கும் ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் பெண்களுக்கான உரிமையை வென்றெடுத்த நாளாக இந்த சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் இலங்கையிலும் தற்போது பல அடைவுகளை பெற்றுக்கொண்ட ஆண்டாக இம்முறை மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அரசியலில் பெண்கள் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் தற்போது இந்த 10வது பார்லமெண்டத்திலேயே அதிகளவான பெண் பார்லமென்ற உறுப்பினர்கள் உள்ளனர். அவ்வெண்ணிக்கை 22 ஆகும். இதுவரை 13 பேர் மாத்திரமே இருந்தனர். அதுவும் போதாது. 225 பேரோடு ஒப்பிடுகையில் 100% இருக்கின்றோம். ஆனாலும் இது ஆரம்பம் மாத்திரமே. எதிர்காலத்தில் இதனை மேலும் அதிகரித்து மகளிர் அரசியல் தொடர்பில் தொடர்ந்தும் புறம்பாக பேச தேவையில்லாத நிலையை நாம் உருவாக்குவோம். உங்கள் சக்தி மற்றும் தைரியத்தால் அதனை நாம் செய்து கொண்டுள்ளோம்.